மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜினோதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மேசராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜினோதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம். இந்த கடகத்துடைய அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் வந்து சூரியன் அப்பாங்கிற மாதிரி சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ இந்த மாதங்கிறது அம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் ஆடி மாதம். ஆடி மாதங்கிறது தட்சிணாயன கால ஆரம்பம், அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது காலம். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை உள்ள இந்த 6 மாதம் தட்சிணாயன காலம் ஆரம்பம். ஆடி மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த தினம் பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழைப்பழமும் அகத்திக்கரை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ஆடி அமாவாசை. ஆடி 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள், அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கு வாஸ்து செய்யக்கூடிய நாள், அதாவது கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆடி பூரம். அன்றைய தினம் பார்வதி ஆண்டாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து பார்வதியும் ஆண்டாளையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 13ஆம் தேதி நாக பஞ்சமி. அன்றைய தினம் நாகதோஷம் விலகுவதற்காக கருட பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது விரதம் இருந்து அன்றைய தினம் கருட பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தாரதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் விலகக்கூடிய நாளாக இருக்கிறது ஆடி 13ஆம் தேதி நாக பஞ்சமி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 31ஆம் தேதி ஆடி கிருத்திகை, அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். கார்த்திகை பெண்களை வழிபாடு, முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். அன்றைய தினம் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது ருண ரோக சத்ரு நோய் இல்லாமல் வாழ்க்கையும், அதே போல் எதிரி இல்லாத வாழ்க்கையும், கடன் இல்லாத வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆடி கிருத்திகை. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிநாத செவ்வாய், உங்கள் ராசிக்கும் 8ஆம் இடம், மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அப்போ 1க்கும் 8க்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும். ராசி அதிபதி போய் கேதுவோடு இருந்திருக்காரு சேர்றாருன்னா ஆன்மீக முன்னேற்றம், அதாவது நிறைய ஆன்மீக கோயில்களுக்கு சென்று ஸ்தல யாத்திரை செய்து வழிபாடு செய்வது, சிந்தனை செயல்திறன் வந்து ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். புத்திரர்களுக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வீட்டிலே வயதானவர்களுக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 8ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் மனசில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு வித குழப்ப நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 12ஆம் தேதி ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடாது. நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். உத்தியோக உயர்வு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகமாக செயல்படும். ஏன் அப்படின்னா அவரே 8ஆம் இடத்து அதிபதி. 8ஆம் இடத்து அதிபதி யாரில் இருக்கிறாருன்னா ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டடில் கெட்டடல் ராஜயோகம். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்த பலனாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார் 10ஆம் தேதி வரைக்கும். அப்போ சுக்கிரன் 10ஆம் தேதி வரைக்கும் வாக்கு, தனம், குடும்ப வருமானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல
கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் சீராகக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்த அதிபதி 3ல் சஞ்சரிக்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் வரும், புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும், கீர்த்தி உண்டாகும். அதே போல் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும். அதே போல் 7ஆம் இடத்த அதிபதி அவர் தானே, 7ஆம் இடத்த அதிபதி 3ல் இருக்கார் அப்படின்னா, அதாவது வெளிவட்டார பெரிய மனிதர்களுடைய அறிமுகம், நட்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி, வெற்றி, அதே போல் கீர்த்தி, ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். இந்த 3க்கும் 6க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆனால் 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் தான் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 3ஆம் இடத்த அதிபதி 4ல் சஞ்சரிக்கிறாருன்னா நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது விற்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வாங்கணும் இல்லைனா விற்கணும், அந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த வாகனம் அல்லது நிலம் இது மாதிரியான வாங்கல் விற்கல் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் 6ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான் இல்லையா, 6ஆம் இடத்த அதிபதி 4ல் இருக்காருன்னா நிலம் இட சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனத்திலே ஒரு சில பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்த அதிபதி யாருன்னா சூரியன். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்த அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து ஸ்தானம். அப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், காய்ச்சல், தலைவலி, தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் ஆடி மாதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.